வாழ்வில் துன்பத்தில் தோளும் யாராவது ஒருவரின் வாழ்வில் நீ ஏதேனும் ஒரு மாற்றத்தை உருவாக்கி அவரை துன்பத்திலிருந்து மீட்டெடுத்து அவர் சாப்பாடு கொடுத்தா அவர் சாப்பிட்டாருன்னு சொன்னார். எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்காங்க. முன்னேற்ற பாதையில் கொண்டு என்றால் நீ மனிதனாக பிறந்ததின் பலன் உன்னை முற்றிலும் வந்தடையும். இந்த அறிவுரை இந்த பூமியில் பிறந்த எல்லா மக்களும் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான அறிவுரையாகும். நீங்களும் கடைப்பிடிக்க வேண்டும், நான் கடைப்பிடிக்க வேண்டும். ஹாய் மதன்ஸ் ஃபேமிலிஸ். பார்ட் 1 வீடியோவில் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே நுழைஞ்ச நம்ம மதன் அனுபவித்த பல மணி நேரத்தோட எக்ஸ்ப்ளோரேஷனோட ஒரு பகுதியை பார்த்தோம். கடைசியாக அந்த நிலத்தடி பாதையில் வெடி சத்தத்தோடு இறங்கின நம்ம மதன் ரொம்ப நேரம் அங்கே தான் இருந்தார். போன வீடியோவில் நான் சொன்ன தரமான சம்பவம் இங்கே தான் அரங்கேறிச்சு. இந்த இடத்த விடக்கூடாது. நைட் விஷன் கேமராவில் இதுவரைக்கும் பதிவானதிலேயே ஒரு சிறப்பான அமானுஷ்யம் பதிவாச்சு. இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணாத ஒரு விஷயம், ரிச்சுவல். அதை இந்த இடத்தோட கதையை கேட்டப்புறம் இதையும் ஒரு கை பார்த்துடுவோன்னு நம்ம மதன் ட்ரை பண்ணியிருக்காரு. அது நினச்சதை விட ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கிச்சு. ஸோ மதன்ஸ் ஃபேமிலிஸ், இதோ உங்களுக்காக டெத் ஃபேக்ட்ரி பாகம் 2. தூக்கி அடிச்சிடும். தலைவன் அழகாக வச்சிருக்கேன். தலைவியை போகிறாங்கன்னு பார்ப்போம். மாடர்ன் டென்ஷன் இங்கே தான் இருக்கேன். என்ன தைரியமாக இருந்தாலும் அது நினச்சி என்ன பண்ணுன்றது இந்த வீடியோ ஒரு சாட்சி. டைட்டாக எக்ஸ்பர்ட் போயிட்டே இருக்கேன். இது நடுவில் டிஸ்டர்ப் கொடுத்தீங்க, கொடுங்க. பயப்படலாம் கூடாது, ஓகேவா? டேவிட் காய்ஸ், கேமரா செட் பண்ணிட்டு நான் லைட் ஃபுல்லாக ஆஃப் பண்ண இங்கே பாருங்களேன். ஆக்சுவலி இதில் இங்கே பாருங்கள், லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படி தான் இருக்கும். ஓகே, ஃபுல்லாக பிஸ் பிளாக்கில் தான் செட் பண்ணிவிட்டு கூப்பிட்றேன். இந்த இடத்த விடவே கூடாது. ரிச்சுவல் பண்ணலாம். அதுக்குள்ள நான் ஏதாவது யோசிச்சு நான் ரிச்சுவல் பண்ண பிளான் பண்ணுறேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். காய் செம்ம ஏற்றிட்டேங்க. இதுதான் பிரச்சனை உங்களுக்கு. இப்போ தான் வந்துட்டு போன இந்த இடத்துல ஜஸ்ட்டு செகண்ட் கூட ஆகலை. இப்போ தான் வந்துட்டு போனேன். சீரியஸ்லி நான் ஃபஸ்ட்டு வரும்போது இப்போ கதவு திறந்து தான் முடிந்ததா? ஆனால் இங்கே தான் சவுண்ட் கேட்டதில்ல. இப்போ கதவு திறந்துருக்கு. விட்டாதீங்க, எங்கடா கேட்குது? மொத்த காய்ஸ் தெரியல.
ஃபர்ஸ்ட் டைம் பயங்கர உச்ச கட்டத்தில் இருக்கேன். எனக்கு இதுக்கப்புறம் ஐயோ என்னால் கோவப்படணுன்னா அப்புறம் பயங்கரமான இங்கிலீஷ் வேர்டில் தான் பேசுவேன். ரெடியா? முடிஞ்சா என்னது ட்ரை பண்ணி பாருங்களேன். என்கிட்ட ஏதாவது என் உடம்பு ஏதாவது பண்ணி பாருங்க. உன்னை சேலஞ்ச் பண்ணுறேன். என்னன்னு தெரியல. ஏய் வேணாம், வச்சுக்காதீங்க. என்னோட அனுமதி இல்லாமல் என் பேக்கில் இருந்து அதுவும் உள்ளே வச்சுருந்தேன் காய்ஸ். இங்கே பாருங்கள், நைட் விஷன் கேமராலாம் இங்கே இருக்குது. அதுக்கு அடியில் தான் இருக்குது இந்த பாக்ஸு. ஆனால் பட் இது எப்படி இந்த பீசஸ் வந்து நிறையா இருந்தது. ஒரு செகண்டில் எப்படி மிஸ் ஆச்சு? ஒன்று மட்டும்தான் இருக்குது. என்ன இது? டாப் ரூஃபில் நீட்டில் ஒன்றுமே கிடையாது. இது செம்ம சேலஞ்சிங் எனக்கு கொடுத்துருக்கு. நிறைய டைம் நிறைய இடத்துல வந்து எனக்கு நேபாளி ஹவுஸை கூட என்னை பிரேக் பண்ணிடுச்சு இந்த இடம். அதுக்கு நான் சிரிச்சா பிடிக்கல, நான் பயப்படணும்னு நினைக்குதா இல்லை நினைக்கிறானா இல்லை நினைக்கிற குழந்தையா சொல்ல மாட்டேன். இன்னொரு விஷயம், நான் இப்போ டப்புன்னு ஷாக் ஆகிட்டேன். சும்மா ஷாக் ஆகலை, ஷார்ட் பார்த்த உடனே லைட்டாக ஒரு சர்க் வரும் இல்லையா? என் கண்ணில் மட்டும் மாட்டிக்கோ. இதான் நான் பேசினேன். எனக்கு அழகாக அது வந்து என்னோடய மனப்பிரமையான்னு தெரியல. ஆனால் எனக்கு எனக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு மனசு ஒரு ஃபீல் ஆகுது. அதை நம்ம எடுத்துக்கவே கூடாது இல்லையா? ஸோ அதை நம்ம கண்டுக்கவே கூடாது. அதை நான் போயிட்டே இருக்கணும். சரி, நான் கண்டுக்கிட்டேன். நீ தான் பேசிகிட்டு இருக்க என்கிட்ட. என்ன சொல்ல வர? ஆக்சுவலி இங்கே ஒரு எலும்பு கிடக்குதுன்னா அது என்னவாக இருக்கும்? எப்படி யோசிக்கலாம்? ரொம்ப நேரம் பார்த்துன்னு அந்த பக்கம் பார்த்துட்டேன், இந்த பக்கம் பார்த்துக்கலாம். எண்டு
ரிச்சுவல் நைட் விஷன் என் அலைய வைக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. இதுக்கப்புறம் அங்கே என்ட்ரு தான் அது. ஆனால் அந்த இடத்துல ஏன்டா இன்னொரு ரிச்சுவல் பண்ணலான்னு கேட்குதான்னு தெரியல. பண்ணிடலாம். செம்ம வேறு லெவலில் எனக்கு ட்விஸ்ட் ஆகுது. உங்களுக்கு தெரியுமா இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி 1/2 கிலோமீட்டருக்கு இதே மாதிரி சுரங்கத்தில் இருக்குது. ஏன்னா ஓப்பனிலே கொடுக்குதுன்னா அப்போ இந்த இடமா இருக்குமோ நான் அம்மாவை தூக்கி அடிச்சிடும் அப்படியே. ஒரு லிமிட்டு தான் பேசுவேன் நல்லா. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் தெரியல, பார்த்துலாம். ஐயோ எட்ஜி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வர்றது உள்ள கஷ்டம். ஏன் இங்கே வந்தேன்னா இந்த பேக் இருக்குல்ல அது வந்து அந்த நீட்டு அது ஓகேவா. அதாவது அது ஓரளவு கொஞ்சம் பெரிய இடம். இதில் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா எனக்கு நான் உள்ளே வரதே கஷ்டம். என் உடம்பு அந்த மாதிரி நெருக்கமான இடம். அதிகமான டென்ஷன் ஆச்சுன்னா இந்த மாதிரி மூச்சை 3 முறை இழுத்து விட்டால் எதுவுமே காய்ஸ் நான் ஆக்சுவலி இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயம். ரிச்சுவல் வந்து ரொம்ப ரேராக தான் பண்ணுவேன். கொஞ்சம் சைடு எஃபெக்ட் காட்டும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது என் உடம்புல. லைட்டாக சைடு எஃபெக்டாக இல்லை என்னை மாரி என் மனசு வந்து ஏதாவது என்னை அஃபெக்ட் பண்ணியிருக்கான்னு தெரியல. பட் இப்போ வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கான். இவன் ஒன்றும் பண்ண முடியாது. நான் இப்பயும் திரும்பவும் சொல்கிறேன், என்ன ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும்போது நீ நேரில் வந்தால் கூட நான் பயப்படுவேனான்றது ரொம்ப ரேர் தான். உடம்புல அதை உனக்கே பயம் இருக்கக்கூடாதுன்னா என் உடம்புல எனக்கு பயம் இருக்குமா என்ன? மதன்ஸ் ஃபேமிலிஸ்க்கு நான் போய்ட்டு ரிச்சுவல் பண்ணலாம். ரிச்சுவல்னால் அதுக்காக அந்த கறி எடுத்துகிட்டு வந்தேன். என்கிட்ட சொல்லாமலே அந்த கறியை என்கிட்ட எடுத்துடுச்சு. விட்டுலாமாண்ணா வாங்க. மாட்டினியா? மாட்டல இல்லை எரிஞ்சு தொலை இல்லை எங்கேயுமே இல்லை. வா, நைட் விஷன் கேமரா ஆன் பண்ண போகிறேன். என்னை கேட்காம பர்மிஷன் இல்லாமல் என்னோட இதை எடுத்துகிட்டு இல்லை. நீ ஏதோ என்ன அஃபெக்ட் பண்ண இந்த லைட்டை பிளிங்க் பண்ணுறது அதெல்லாம் என்கிட்ட பண்ணாத. தலைவா கோச்சிக்காத, வேறு லெவல். நீ மந்திரம்லாம் பண்ண வச்சுறாங்க பற்றி என்ன ஒன்றால் இது வரைக்கும் எங்கேயும் பண்ணதே இல்லை அந்த மாதிரிலாம்.
எனக்கு நீ கரெக்டாக இருப்பேன் காய்ஸ். ஒரு நிமிஷம். இதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். இந்த வைக்கிறன்றதுனாலாம் என்னை வந்து மந்திரவாதி நினச்சிடாதீங்க. நாட்டே மந்திரவாதி. ஆமே மதன்ஸ் ஜங்ஷன் கெட் போல் டோன்ட் ஃபியர். ஸோ அது ஒரே விஷயத்துக்காக தான் இவ்வளோ தூரம் துணிஞ்சு பண்ணுறன்றதெல்லாம் கிடையாது. எல்லோரும் நீங்கள் கூட இருப்பீங்கன்னு நீங்கள் பார்ப்பீங்க. உங்களோட ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட ஆதரவு, உங்களோட என்ன சொல்கிறது, என்னை நினச்சிட்டே இருப்பீங்க இல்லைங்களா, பத்திரமா இருக்கணும்னு. அவர் எப்போ வீடியோ போனாலும் அவர் பத்திரமா இருக்கணும், சேஃபாக போகணும். ஸோ உங்களோட அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்னை வந்து நல்லா பார்த்துக்கணும் ஒரு நம்பிக்கையில் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ let's start. எத்தனை பீஸ் எல்லாமே காணோம், எங்கன்னே தெரியல. டிஃபன் பாக்ஸில் பாதி வச்சுருந்தேன். சரி ஓகே காய்ஸ், கேமரா செட் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணுறேன். இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு காட்டேன். உங்களுக்கு நான் கேமரா வந்து லைட் ஆஃப் பண்ணுறேன். எப்படி இருக்கு பாருங்களேன். பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். லைட் ஆஃப் பண்ணுறேன்னா கரெக்டாக தான் வச்சுருக்கோம் இல்லைங்களா. எல்லாமே கரெக்டாக இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு தானே கேமரா நைட் விஷன் கேமரா செட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 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 30 செகண்ட் 40 செகண்ட் ஆகும். நான் பேக்லேருந்து இப்போ எடுத்த உடனே எனக்கு இதே மாதிரி என்னோடய ரைட் சைடில் வந்து ஏதோ எனக்கு காது கிட்ட இப்படி ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு சத்தம் அது கிட்ட. அது என்னென்னா ஏதாவது கன்வே பண்ணி ஆகணும். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட அது உங்களுக்கு நான் கன்வே பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக தான் நான் கேமரா ரெக்கார்ட்லேயே போட்டேன். இந்த எடுத்து கேப்பில் கூட இருட்டில் நான் பண்ணலாம் அப்படி எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொல்லலான்னு பார்த்தேன். பட் அதையும் நீங்கள் பாருங்கள், விட்றாதீங்க. குயிக்காக பண்ணணும். எனக்கு சம் சவுண்ட்ஸ் எங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த எண்டில் தான் கேட்குது. ஸோ எனக்கு இந்த பக்கம் டவுட்டு. நான் நைட் ஷிஃப்ட் கேமரா இந்த பக்கம் வைக்கிறேன், நீங்கள் அதை அப்படி பாருங்கள். எவ்வளோ நான் சவுண்ட் கொடுத்துட்ருப்பேன். கையில் வச்சுட்டு பண்ணுறேன். ஏன்னா டப்புன்னு கேமரா தூக்கி பண்ணுறது ஈஸியாக இருக்கும் எனக்கு. எங்கே பார்த்தாலும் பொந்தாக இருக்குது. எந்த பொந்தில் போய் பார்க்குறதுன்னு தெரியல எனக்கு. ஃப்ளைட் மோட் போட்டுடுறேன். ஸோ ஃபோன்ஸ் வரும். ஸோ இது நான் மோடமில் கனெக்ட் பண்ணிட்டேன்னா ஈஸியாக இருக்கும். வா ராஜா. காய்ஸ் எனக்கு என்னென்னா ஒரு மாதிரி உடம்பு நர்வஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகுது. சரி ஓகே ஃபைன். என்னடா அப்படி ஆச்சு. ஓகே ஃப்ளைட் மோட் எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு டேட்டா ஆன் பண்ணிடலாம். டேட்டாலையும் கண்டிப்பாக கிடைக்குமான்னு தெரியலைங்க. நெட்வொர்க் கண்டிப்பாக கவரேஜ் கம்மியாக இருக்குது. எனக்கு இந்த கறியெலாம் இப்படி தவறி விழுந்ததெல்லாம் ரொம்ப இதாக ஃபஸ்ட் டைம் எனக்கு. முறையாக எடுத்துகிட்டு வந்தேன் ஆசையாக ஒன்று கொடுக்கலான்னு. ஏன்னா இந்த மாதிரி நான் பார்க்காத மாதிரி எடுத்துகிட்டேன் பார்த்தியா. உங்கள்கிட்ட நான் பேசணும் ப்ளீஸ்.
நீ என்னை பயமுறுத்த மட்டும் தயவுசெய்து ட்ரை பண்ணாத. நான் பயந்துருவேன் ஓகேவா? அதனால் கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் உன்னை பார்க்கணும் கூட சொல்லலை, நான் உன்னை ஏதாவது உணரணும். ஆனால் பயந்த ஒரு செகண்டில் உணர்ந்துடும், நல்லா எனக்கு தெரியும். ஐ நவ் அது நான் மட்டும் யாராக இருந்தாலும் சரி, பயந்துட்டால் உண்மையாக இருந்ததுன்னா அதை உணர்ந்துருவாங்க. எனக்கு அந்த பயத்தை நான் கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் பயந்துட்டுனா நீ என்ன வேறு ஏதாவது நீ ஆத்மாவாக இருந்தால், கெட்ட ஆத்மாவாக இருந்தால் நீ என்ன ஏதாவது பண்ணிவிடுவேன். ஏதாவது பண்ணிவிட்டுனா நான் தனியாக இருக்கேன் வீட்டில். இங்கேருந்து என்ன ஃபாலோ இங்கேருந்து என்ன ஃபாலோ பண்ணி வீட்டில் வந்து எதாவது பண்ணிவிடுவியோ? எனக்கு இதுவே எந்த வீடியோலையுமே அந்த மாதிரி ஒரு பயம் வந்ததில்லை. இப்போ எனக்கு பயமாக இருக்குது. அதனால் இந்த வரேன். ஓகே காய்ஸ், நினச்சபடி நெட்ஒர்க் கிடச்சிதடி அப்படி தான் இருக்குது எனக்கு. என்னடா இங்கே வந்து நான் சிரிச்சிட்ருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு சில விஷயங்கள் சில டைமில் வந்து உங்கள் மனசு தான் உங்களை வந்து அந்த இடத்துல கொண்டு வரும், ரெக்கவர் பண்ணும். ஸோ எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளோ பயமாக இருந்தாலும், எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் உங்கள் மனசை நீங்கள் தைரியமாக திடமாக வச்சுருந்தீங்கன்னா, ஸ்ட்ராங்காக வச்சுருந்தீங்கன்னா, உங்களால் ஒருத்தவங்க கூட ஒன்று கூட யாரும் பண்ண முடியாது. சீரியஸ்லி எனக்கு தெரியும், நான் பார்த்து அனுபவிச்சுட்ருக்கேன். இந்த கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இதை கொடுத்துட்ருக்கேன். சின்ன வயசுலேருந்து நான் அனுபவிச்சதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு இது. எல்லோரும் தயவு செய்து வேணால் ட்ரை பண்ணாதீங்க. அவர் பாங்க சிரிச்சிட்ருக்காரு, நம்மளுக்கு சோலோ பண்ணலான்னு செத்துருவீங்க. இல்லைனா உங்கள் வீட்டில் பிரச்சனை வரும், உங்கள் ஃபேன் நிறைய பிரச்சனை வரும். சீரியஸ்லி சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நினச்சி வச்சிடலாம். ஓகே வேறு லெவலில் ரிச்சுவல் பண்ண போகிறேன். கண்ணில் ஃபுல்லாக லைட் வச்சு பயங்கரமாக இதுவாக இருக்குது. இதெல்லாம் பண்ணும்போது ஏதோ மந்திரம் வருதுன்னு நினைக்காதீங்க. இங்கே கரண்ட் இருந்தது, அதனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃப்ரெஷ் பீஸு நான் எடுத்துகிட்டு வந்தது. அதையும் என்னை கேட்காம அதோடு இல்லாமல் இதை எதுவும் பண்ணிடுச்சு. அதை ஸோ நைட் விஷயம் வச்சு நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நல்லா திக்காம ஃப்ரேம் வைக்க முடியுது. என் பின்னாடி வச்சுருக்கேன். ஓகே காய்ஸ், என் பின்னாடி தான் இருக்குது. எனக்கு வந்து ஒரு பர்சன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் ஒருத்தர் வந்து ஒரு ரிச்சுவலுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. நான் சொல்கிறேன் பேர் மதர் ஜங்ஷனில், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது, நான் ஒன்லி எக்ஸ்ப்ளோர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து இல்லை இது ட்ரை பண்ணி பாரு ஒரு முறை, உனக்கு எத்தனை வந்து ஒன்றை தாண்டி உனக்கு ஒரு ஃபீல் வருது இந்த இடத்துல அப்படின்னு நினச்சா, அந்த இடத்துல வந்து நீ இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாரு. அதுக்குள்ள பார்த்தா லைட் அடிக்க கரெக்டாக நீங்கள் பாருங்கள். ஓகே, எனக்கு கண்ணில் லைட் அடிச்சு என் கண்ணு ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிருக்கு. ஐ மீன் சரியாக தெரியல. ஏதோ எனக்கு இந்த காது கிட்டையோ இல்லை பின்னாடி வந்து காற்று அடிக்கிற மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல எனக்கு. இந்த இடத்துல காற்று அடிக்கணும்னா சான்ஸே இல்லை, அது எனக்கு தெரியும். ஃபுல்லாக இதுவே கிடையாது. சரி ஓகே, அந்த இது கேட்டதாரு அந்த மந்திரம், அதை நான் சொல்ல அந்த வேர்டு வந்து நிறைய பீப் போட்டுருவேன். அதில் நான் பண்ணுற விஷயம் எதுவுமே நான் வந்து காட்ட மாட்டேன், தப்பாக எடுத்துக்காது. ஏன்னா இதை பார்த்து நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க. அவங்க தயவுசெய்து பண்ணாதீங்க, வீட்டு திட்டுவாங்க. பின்னாடி கொண்டு பாருங்களேன், எனக்கு முன்னாடி கூட எனக்கு அந்த அளவுக்கு பெரிய இதுவாக கேட்கல, எனக்கு பின்னாடி தான் பயங்கரமான இதுவாக இருக்குது. நான் வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி ஒரு விஷயம் நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு நிமிஷம், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது நம்மளுடைய வேலையை. ஓகே, ரெடி பண்ணலாமா?
ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது நான் வந்து அவர் கொடுக்கும்போது நான் படித்து பார்க்கல. என்ன நடந்ததுன்னு பார்த்துருமே. ரெடியாக தான் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு நான்வெஜ் வச்சுட்டு தான் சொல்லணும்னு சொன்னார். ஆனால் நான் எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு இவங்க ரொம்ப பசியில் இருக்காங்க போல. அந்த இடத்த மட்டும் நான் மியூட் பண்ணுவேன். ஐ மீன் நான் சொல்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் மியூட் பண்ணிடுவேன். காய்ஸ், ஒரு சின்ன டவுட் டவுட்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, எல்லா இடமும் கவர் ஆகணும்ல. கஷ்டம்யா. காய்ஸ், நான் இப்போ இங்கே தான் உட்காருவேன், ஓகேங்களா? எனக்கு பேக் சைடில் பாருங்கள். எனக்கு இந்த இடம் சத்தியமாக டவுட்டு, ஃபுல் டவுட். எனக்கு இங்கே மட்டும்தான் இருக்குது எனக்கு. ஏன்னா இதில் வந்து யாரும் லெஃப்ட் எடுத்தோன்னா ஒரு ஏரியா இருக்குது. அந்த இடத்துல கதவு ஓப்பனாக இருக்குது. மேலேருந்து கீழே வர முடியாது, கீழேருந்து மேலேயும் போக முடியாது. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கு அது ஓப்பன் ஆகிருக்கு. ஒரு சவுண்ட் கேட்டு காற்றுல அடிச்சிருக்கலாம். ஆனால் இங்கே காற்று அந்தளவுக்கு இல்லை. நீ இப்படியே பண்ண சுத்த அடித்து உடச்சிரும் ஒன்று சொல்கிறேன். நீ இல்லாமல் என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். தலைவன் அழகாக வச்சுருக்கேன். தலைவியை போகிறாங்கன்னு பார்ப்போம். கேமரா வச்சாச்சு. மதன் ஜென்ஷன் இங்கே தான் இருக்கேன், பார்த்துக்கலாம். கை தூங்குற மாதிரி தூங்குதாங்க. அது என்னன்னு தெரியல, நேரில் பார்த்தா தான் தெரியும். பிரகாஷ் ராஜ் மாதிரி டென்ஷனில் சிரிக்கிற மாதிரி பயத்தை மட்டும் காட்டிக்கூடாதுன்ற மாதிரி. நான் சொல்கிறது வந்து வெறும் அந்த கோஸ்ட் எக்ஸ்ப்ளோருக்கு மட்டும் கிடையாது. வாழ்க்கையில் எந்த துயரம் வந்தாலும் போராடலாம், சரிங்களா? நம்மளால முடியாது எதுவும் கிடையாது. நான் எப்படி லைட் வச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த நைட் விஷன் கேமரா வந்து ஐயோ கல்லாட்டி இது பயமா அடிக்க வேண்டாம். நான் நைட் விஷன் கேமரா வச்சு நான் இதை வச்சு உங்களுக்கு காட்டணும்னு பார்த்தீங்கன்னா என்னால் காட்ட முடியல, சரியா? ஐ மீன் என்ன சொல்கிறது, இதில் நான் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிடுறேன், ஓகேவா? இது நான் ஆனில் இருந்துச்சுன்னா இதில் வந்து சரியாக ரிஃப்ளெக்ட் ஆகுது, சரியாக உங்களால் பார்க்க முடியாது என்ன நடக்குதுன்னு. என்னால் லைட் இருந்தால் தான் பார்க்க முடியும், லைட்லாம் பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் பாருங்கள், அதை என்னால் உணர முடியுது கிளியராக. இங்கே இருக்குதுன்றதா இல்லைன்றதை என்னால் சொல்ல முடியல. நான் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் பயந்துடுவீங்கனால இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிடுறேன், ரெக்கார்ட் ஆனில் இருக்கும், செக் பண்ணுங்கள். இதனோட வாய்ஸும் நான் கிளியராக நோட் பண்ணணும், கேமரா வாய்ஸ் கிளியராக கேட்கும். லவ் யூ ஆல். இந்த கேமராவில் லைட்டு ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிட்டேன். டோட்டல் பிச் பிளாக்கு. உங்களுக்கு எப்படி கரெக்டாக சொல்லணும்னா, இங்கே பாருங்கள் கேமரா, இங்கே பாருங்கள். ஸோ கேர்ஃபுல்லாக கவனிங்க, கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஓகே காய்ஸ், நைட் விஷன் கேமரா வாய்ஸ் கண்ட்ரோல்ல பிச் பிளாக். இருட்டுன்னா அந்த மாதிரி இருட்டு, ஒரு நிலா வெளிச்சமோ இல்லை வந்து அந்த ஸ்கையோ அந்த மாதிரி எந்த ஒரு நைட்டில் கூட கொஞ்சம் வெளிச்சிருக்கு, அது கூட கிடையாது. டோட்டலாக கிரவுண்ட் ஃப்ளோரில், சாரி அண்டர் கிரவுண்டில் இருக்கேன். லவ் யூ ஆல் காய்ஸ். ஏன் நடந்தாலும் தைரியமாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக எல்லாத்தையும் கூப்பிட்ற மாதிரி தான். அவங்க வந்து உசி பேசுகிற மாதிரி இல்லை, அது என்ன சொன்னால் அவங்க வந்து எப்படி அது என்னோட வேர்டு வந்து எனக்கு அவர் சொன்னார், அது நம்ம சொல்ல விரும்பல. காலையில் வீக் இருக்கும், அதை நான் சொல்ல விரும்பல.
அட்மாஸ்பியர். ஸோ எனக்காக நான் சொல்லிக்கிற ஒரு வார்த்தை, நான் எடுத்துகிட்டு வந்த எலும்பு, அந்த கறி துண்டுலாம் அந்த பாக்ஸில் தான் கிடக்குது. பட்டு அந்த எலும்பு மட்டும் அந்த மண்டை ஓட்டுன்னு நினைக்கிறேன். அது மண்டை ஓட்டு தான், எந்தனோட மண்டை ஓட்டுன்னு தெரில, அங்கே கிடக்குது. கண்டிப்பாக வீட்டுக்கு போனால் என்ன விடாதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட என்ன ஒரு வாரத்துக்கு எனக்கு மட்டும்தான் கேட்குதா இல்லை ஷார்ட்ஸில் கேட்குதா என்னென்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு. நான் லைட்டை கூட கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த லைட் இருந்தால் தான் எனக்கு, ஏன்னா நான் பிச் பிளாக்லேயே கொஞ்சம் நேரம் பேசி பார்க்குறேன். திடீர்னு நாய் பயமாக அழுவ ஆரம்பிக்குது. பட்டு நாய் இந்த இடத்துல கிடையாது. நான் அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தேன், அங்கே இருந்தது. அந்த ஃபேக்ட்ரிக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆக போகுது. பயந்துடணுமா என்ன? கிட்டத்தட்ட நான் எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. இந்த டயர்ட்னால எனக்கு ஒரு மாதிரி பண்ணி தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம், வயத்தை மட்டும் கொடுத்துடாத, பார்த்துக்கலாம்டா.
எடுத்துட்டு இதே மாதிரி இங்கே பாருங்க, கேமரால வந்து ஏதோ பூச்சி மாதிரி பறக்குது. ஆனால் இங்கே மயிலும் கிடையாது. இல்லை, நான் வந்து இதேமாரி நிறைய பிளேஸ் இருக்கு, 4 இதேமாரி 4 கிட்ட இருக்கு. நான் அதுலேருந்து பார்க்க போகிறேன். என்ன டைம் ஆகும் சரி போகிறோம். 6 பேக்கில் நீங்கள் இது கொஞ்சம் தூரம் போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேமரா ஆன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் உங்களுக்காக இல்லாமல் நான் எனக்காக கொஞ்ச நேரம் இருப்பேன். ஏன்னா வந்து எனக்கு என்ன சொல்கிறது, பாடி வந்து வீக் ஆகிற மாதிரி ஐ மீன் ஃபீல் ஃப்ரம் நெகட்டிவ் வைப்ரேஷன் நான் உணர்றாங்க. அதுக்காக நான் பயப்படாம கிடையாது, பண்ணுறோம். எல்லாத்தையும் பார்க்குறோம். பசிக்குது ரொம்ப, சாப்பாடு என்ன பயம் கிடையாது சொல்கிறேன்ல. சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கா? நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் பாயிண்ட் எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் நான் உன்ன மாதிரி எங்கே யாரையும் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரிலாம் ரொம்ப டார்ச்சல் பண்ணுறேன். எலும்பு வேணுன்னா இங்கே தானே கடந்து அந்த எலும்பு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதானே. நான் எடுத்து அந்த டிஃபன் பாக்ஸ் வச்சு வந்து அனுப்பியா? நான் எடுத்து எலும்புலாம் ஏன் டிஸ்டர்ப் பண்ணேன்? உடனே எடுத்து எடுத்து நிறைய கொடுத்துருக்குல்ல. சரி, ஓகே காய்ஸ், இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகிறேன். பேக்லாம் இங்கே தான் இருக்கும், ஓகேவா? நீ கறிகள் சாப்பிடு, நான் இருக்கிற மொத்த இடத்துல பார்த்துட்டு வந்துடுறேன். அங்கேயும் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காங்க, வேற யாராவது இருக்காங்க பார்த்துட்டு மொத்த இடத்துல மீன் நல்லா தெரியும், நல்லா சொல்லிட்டாங்க. சார்ஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் எனக்கு ஒரு ஆசை என்னன்னா பவர் பேங்க், சரி எனக்கு நம்பிக்கை என்னன்னா பவர் பேங்க் இருக்குது. பட் என்னோட கேமராக்கு சார்ஜ் பண்ணது, கேமரா முடிஞ்சவரை நான் வந்து ட்ரை பண்ணேன், முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம். இதே இந்த நாய் இது நடந்தது எனக்கு. நான் அதான் வாய் வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் வைப்ரேஷன் ஃபீல் ஆகும் சொல்லிட்டு அதுலேருந்து நாய் வந்து அழுதுட்டு இருக்கு. பார்த்துக்கலாம். ஆனால் இது வந்து மேலே ஏற முடியாது, வழி இல்லை. அவங்க ஒரு இடத்துல நான் பார்த்தேன், அதுவும் கஷ்டம் தான். ஒரு பிளேட் மாதிரி இருக்குது, அதை நான் போய் பண்ணுறேன். என்ன பண்ண போகிறேன் சரியில்லைன்னுலாம் கிடையாது, பண்ண போகிறேன்றது தான் எண்டு. என்ன பண்ணுறது குழப்பமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து இன்னும் நிறைய இடம் போகணுன்றதுனால ஒரு கன்ஃபியூஸ்டாக, இல்லை மைண்டுக்கு இப்போ ஒர்க் ஆகலன்னு தெரில. ஏதோ என்ன ஏதோ ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கேன். அதுங்க என்னோடய வார்த்தைகளை கொடுங்க பார்க்குறதுனா நான் பயப்படணும், என்ன திங்க் பண்ண வைக்கணும்னு தெரியும் எனக்கு. ஆனால் அந்த விஷயம் நான் பண்ணவே மாட்டேன். இன்றைக்கி எந்த நிமிஷமும் உயிராக போயிட போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கனாலே எந்த இடத்துலையும் சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லா வேலையுமே கஷ்டம்தான். ஓகே, ப்ளம்பர் வேலையும் கஷ்டம்தான், ஐடி வேலையும் கஷ்டம்தான், கோடீஸ்வரன் வந்து கஷ்டம்தான், ஏழையாக இருக்கிறது கஷ்டம் தான். ஸோ ரிஸ்க் இல்லாத வாழ்க்கை கிடையாது. ஸோ இதுலேயும் நான் ரிஸ்க் எடுக்காமல் வாழ போகிறது கிடையாது. போய் பார்க்கலாம். நான் நைட்டு சிங்கம் ஆஃப் பண்ணிடுறேன், இல்லைனா கொஞ்ச நேரம் இருக்கணும். நான் போயிட்டு மேலே ஏறிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வரேன். நான் அது வரையும் இருந்துச்சுன்னா இது வரையும் அங்கே நான் போய் பாய் எடுக்கணும் இல்லைங்களா? என்ன பண்ணுறது தெரில. திங்க் பண்ணாத. இங்கே தான் அந்த நாய் கொலைக்கு நான் நினச்சேன் இல்லைங்களா? நான் நினச்சேன் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்துன்னு எங்கடா தூக்கி அந்த கம்பி வச்சுருக்கீங்க?
நான் உன்னை பார்க்காம விட மாட்டேன் காய்ஸ். இது மூலிமா ஏறலாம் முடியும். ஆடிஷன் கேமரா எடுத்து பேக் பண்ணிவிட்டு அடுத்த செக்ஷன் போகலாம். கிட்டத்தட்ட இங்கேயே என்னை அந்த ரிச்சுவல் அந்த ஒரு மந்திரம் சொல்ல விட்டு இல்லையா இல்லை எனக்கு அந்த மனப்பிரமையான்னு கேட்டால் தெரியல. ஆனால் எனக்கு பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஃபுல் இருட்டில் இருக்கிறதே ஒரு கெத்து தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் உயிர் போயிடும், ஒரு செகண்ட் பயந்துட்டுனா சீரியஸ்லி உயிர் போயிடும். அது நல்லா தெரியும், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்மளால முடியுமா முடியாதா ஒரே கொஸ்டின் தான். என் உடம்பு ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கு. என்ன தைரியமாக இருந்தாலும் அது நினச்சுன்னு என்ன பண்ணுன்றது இந்த வீடியோ ஒரு சாட்சி. இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு டீமாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்ற நினைக்கிறவங்களுக்கு இன்னும் 4 பிளேஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்பர்ட் போயிட்டே இருக்கேன். இது நடுவில் டிஸ்டர்ப் கொடுத்தீங்க கொடுங்க. ரொம்ப பசி. என்ன பண்ணுறேன் எனக்கே தெரியல, ஏதோ பண்ணுறேன் எனக்கு தெரியுது. இந்த செக்ஷன் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். வேறு வழியே இல்லை. ஃபோன் என்னோட வீட்டுக்கு அப்படி சொருகிட்டேன். நான் ஆன் பண்ணல. நான் இங்கேருந்து இந்த செக்ஷனை கிராஸ் பண்ணுற வரையும் போயிட்டே இருக்கலாம். என் கையில் கேமரா இருக்குது, லைட் எல்லாத்தையும் எடுத்து தான் போகிறேன். பேக்கில் வச்சுருக்கேன். போகலாமா? அது மேலே ஏறணும். அது வரையும் நான் இந்த பிச் பேக்காக போகிறேன். மூக்கில் பிளட் வந்துட்டே இருக்குது. அது என்னோட கேஷுவலாக நான் கேர்லெஸ். சாப்பிட்டே வாங்க. நான் நிற்கிறேன், எங்கேயும் போல நிற்கிறேன். சுற்றி பாருங்க. திடீர்னு காது கிட்ட ஏதோ சவுண்டு. காது கிட்ட
டாப் ரூஃபில் சத்தம் வேறு மாதிரி கேட்குதுங்க. ஒருவேளை அண்டர் கிரவுண்ட் தான் அது கேட்கும். பயப்படலாம் கூடாது, ஓகேவா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி எனக்கும் நான் வந்து போல்டாக நான் வந்து அதை என் மனசில் சேர்த்திக்கணும், தைரியத்தை உருவாக்கிக்கணும், சரிங்களா? என்ன தைரியமாக இருந்தாலும் இந்த மாதிரி கட்டத்தில் கண்டிப்பாக கம்பி வச்சேன் இருக்கா. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கேமரா வந்து இப்படி பார்த்துட்டு தான் போகிறேன், ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. போகிறேன். ஃபஸ்ட்டு பேக் எடுத்து வந்துடுறேன். ஒரு நைட்டு பிச் பிளாக்கில் நடக்கணும்னு சொல்லி தான் வந்தேன். எனக்கு ஏதோ ஃபஸ்ட் டைம் வேறு லெவலில் என்னை ஏதோ பண்ணுறது. லைட்டாக நிம்மதினா மூக்கு உடையும் எனக்கு, அந்த அளவுக்கு ஹைட்டு கம்மியாக இருக்குங்க. ஓகே பாய், கேமரா ஆன் பண்ணிக்கலாம். காய்ஸ் இங்கேயும் கேட்குது அங்கேயும் கேட்குது. உலக வரலாற்றிலே முதன்முறையாக அந்த எலும்பு தொட்டது தப்போ? ஓய், வா ரே வா. அடுத்த செக்ஷன் போகலாமா?